ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஒரு கோவிலுக்கு பிரசன்னம் பார்க்க போயிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் தான் அந்த கோவில் ஒரு சுடலைமாட சாமி கோவில். அந்த சுடலைமாட சாமி கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஒரு மஞ்சனத்தி மரம் அந்த சுடலை மாடனுக்கு முன்னாடியே இருந்து இதுக்கு அவங்க வழிபாடு செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டே இருக்குது. ரொம்ப வருஷமாக அதுலேயும் சாமி இருக்குன்னு சொல்லி கும்பிட்டுட்டே வராங்க. அப்போ நம்ம அந்த கோவிலுக்கு ஒரு பிரசன்னம் பார்க்க போயிருந்தோம். அப்போ சோழி பிரசன்னத்தை போட்டு நம்ம பார்க்கும் பொழுது இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரசன்னத்தில் எந்த மாதிரியான ஒரு பாவம் வருதுன்னா, அந்த மஞ்சள் குருவும் மாந்தியும் ஒரு இணைவாக அஷ்டமஸ்தானத்தில் இருந்து காட்டக்கூடிய அமைப்பு. குருங்கிறது ஒரு தெய்வத்தை குறிப்பிடக்கூடியதாகும், மாந்தி என்பது ஒரு பிரேத ஆத்மாவை குறிப்பிடக்கூடியதாகும். சோழி பிரசன்னத்தில் வரக்கூடிய காரணத்தினால என்ன சொல்லப்பட்டதுன்னா, அந்த மஞ்சனத்தி மரம் தெய்வம் இல்லை, தெய்வம் போல ஒரு வேடமிட்டிருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவானது தெய்வத்தினுடைய பாதத்தை பிடித்து கொண்டு அங்கே வாழ்க்கையை நடந்து அங்கே இருக்கக்கூடிய ஆகாரங்களை சாப்பிட்டு இருக்கு. அதுக்கு தெய்வமும் இடம் கொடுக்கும். நல்லா இருக்கும் பொல்லா இருக்கும் நடுவே நின்ற தெய்வம்னு இடம் கொடுக்கும். அந்த மாதிரி இருந்ததுனால இந்த மஞ்சனத்தி மரமானது 30 வருஷமாக இருந்தாலும் கூட அது கோவில் இருக்கக்கூடியது இல்லைன்னு சொல்லும்போது ஊர் மக்களும் ஆமாம் எங்களுக்கு இது கும்பிட்டதுலேருந்து எங்களுக்கு சரியாக இல்லை, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிறப்பு இல்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்குண்டான பிராய்ச்சித்தங்கள் சொல்லி நிவர்த்தியாக இப்போ கோவில் சீரும் சிறப்புமாக அருள்பாலிக்கக்கூடிய தன்மையில் இருந்துகிட்டு இருக்கு.